Hello everyone, welcome to Shankar's Academy. So today, what are the topics we are going to see in the part of this current affairs? We are going to see about the OPEC. Okay, so OPEC பத்தி ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OPEC is the group which is providing the large number of crude oil to the world countries. உலக நாடுகளுக்கு அதிகப்படியான கச்சா எண்ணெய் வழங்குதல் அப்படிங்கிறது இந்த OPEC group தான். ஓகேங்களா, அந்த OPEC groupல there is a recent change. What is it? One of the main oil producing country UAE has been exited from this OPEC group. ஏன் UAE? Why it has been existed? Because we are all know about this latest issue in the last 2 to 3 months ஆகவே பார்த்தீங்கன்னா வந்து உலகில் இருக்கக்கூடிய all the nuclear corners of the world has been affected due to the Iran versus US war அப்படிங்கிறது. ஓகேங்க, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்தக்கூடிய இந்த வாரில் பார்த்தீங்கன்னா வந்து all the countries nuclear corner they has been affected due to the increase in oil, increase in gas prices. ஓகேங்களா, அப்போ இதே மாதிரியான இந்த கிரைசிஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. ஓகேங்களா, பட் அதுக்கு முன்னாடி இந்த OPEC அப்படிங்கிற ஸோ திஸ் OPEC group எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இட் ஹஸ் பீன் ஸ்டார்டட் இந்த 1960s 1960. ஓகேங்களா, ஸோ பிஃபோர் த 1960s ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் ஆனால் இந்த கல்ஃப் நேஷன்ஸ், இந்த ரிச் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ், அந்த கல்ஃப் நேஷன்ஸ் எல்லாமே என்டையர்லி டிபெண்டிங் அப்போ அந்த கம்பெனிஸ் ஃபார் தேர் இன்கம். ஓகேங்களா, இவங்க இப்போதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரசாங்கம் அவங்களே நேரடியாக பார்த்தீங்கன்னா they have been taking this oil production in their own capacity. Before that they doesn't have any technology to extract the oil and then to store them and to transporting the oil. There is no connectivity. அவங்களுக்கு ஏற்பட்ட தொடர்புகள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ யாரெல்லாம் கோல் வச்சுனாங்க, who are the dominating countries in oil production அப்படின்னு பார்த்தீங்கன்னா countries are the Gulf countries, but they are not dominating. ஆயில் கொடுக்கறது இவங்க தான், பட் இவங்க டாமினேட் பண்ணல. அதுக்கு பதிலாக வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல இருந்த மெயினான ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ். ஓகே, ஸோ மெயின்லி ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சம் கம்பெனிஸ் லைக் ஷெல், பிபி மாதிரியான சில கம்பெனிஸ். பிபி இஸ் நாட் அ பாரத் பெட்ரோலியம், இட்ஸ் அன் வெஸ்டர்ன் கண்ட்ரி. ஓகே, ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒரு கம்பெனி. ஓகே, ஸோ தே ஆர் த கம்பெனிஸ் தேர் எக்ஸ்ட்ராக்டிங் திஸ் ஆயில் அண்ட் தென் தே சப்ளை டு த வேர்ல்ட் அண்ட் தென் டேக்கிங் த ஆல் த ப்ராஃபிட்ஸ். எப்படி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மார்க்கெட்ஸ் அப்படிங்கிற இடத்துல விவசாயிகள் என்னதான் பொருட்களுடைய உற்பத்தியாளர்களாக இருந்தாலும் இந்த இன்டர்மீடியேட்டர்ஸ், ஓகேங்களா, தே ஆர் த மெயின் பெனிஃபிட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. Even though these Gulf countries are the oil producers, they are not the most beneficiaries. Instead of that, these companies are the main beneficiaries. Okay, அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா they're extracting the oil, giving the low price to these Gulf countries and then they sell it to the high prices. அதிகமாக நடக்க விற்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ நவ் இப்போ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே these main countries இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா they have been starting with a conference. அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க, மேக்கிங் த சொல்யூஷன்ஸ், இதுக்கு ஒரு தீர்வு காரணம் அப்படின்னு சொல்லி they making a conference. ஓகேங்களா, according to that they formed a group called as OPEC, ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, ஸோ OPEC அப்படிங்கிற அந்த குரூப் அப்படிங்கிற ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ தட் இதுக்கு மேலே we are the countries, we are the responsibility for the producers. ஓகேங்களா, ஒரு எந்த கண்ட்ரிஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அண்ட் வாட் இஸ் த ஆயில் பிரைஸ், என்ன விலை என்ன அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட வந்து வித் ரெசல்யூஷன் they have formed this companies. So they have formed this OPEC group. ஓகேங்களா, ஸோ அப்படி இந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண இந்த கம்பெனிஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா they are called as a செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவன் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆயில் கம்பெனிஸுக்கு எதிராக தீஸ் கண்ட்ரிஸ் ஹஸ் பின் ஸ்டார்ட் த OPEC group. ஓகேங்களா, ஸோ OPEC group அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது 1960. That conference is called as a Baghdad conference, led to the formation of this OPEC group. ஓகேங்களா, OPEC உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க அப்படின்னா இட்ஸ் லொகேட்டட் இன் த ஆஸ்ட்ரியா அட் இட்ஸ் கேபிட்டல் வியன்னா. ஓகேங்களா, ஸோ இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் உறுப்பு நாடுகள் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு தேர் த 11 members as of the May 2026. Because why we are mentioning the May 2026 and why we are seeing this group out in because UAE has been exited from this group recently. Okay, so because of this Iran and the Israel war என்ன பண்ணாங்க UAE அதிகமாக பாதிக்கப்பட்டது UAE தான். Because Iran has been starting attacking the UAE particularly. Okay, so அதனால UAE என்ன பண்ணாங்கன்னா to maintaining their financial stability அவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா they have been willing to increase their production. அவங்களுடைய உறுப்பு. ஸோ UAE என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் வாரனால அதிகமாக அஃபெக்ட் ஆனதுனால they need to improve their production. அவங்களுடைய உற்பத்தி அதிகமாகும். ஓகேங்களா, பட் வாட் இஸ் த மெயின் திங் ஆஃப் திஸ் OPEC group அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have been allocating some production capacity to the country. அதுக்கு மேலே ஒரு கண்ட்ரி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு. there is a limit to that. ஓகேங்களா, எதுக்காக அந்த லிமிட் செட் பண்ணாங்க அப்படின்னா in order to making this oil demand evergreen. எப்போவுமே இந்த ஆயிலுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் இஃப் தே ப்ரொடியூசிங் மோர் கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்கன்னா இம்போர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ தட் இட் மே லீட் டு த ரெடக்ஷன் இந்த பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா தேர் கட்டிங் த ப்ரொடக்ஷன் அண்ட் தே வில் இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் அக்கார்டிங் டு த நெசசிட்டி. தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்துறதோ குறைக்கிறதோ பண்ணுவாங்க. பட் கண்ட்ரிஸ் கான்ட் இன்க்ரீஸ் தேர் ப்ரொடக்டிவிட்டி பியாண்ட் த
குரூப்ஸ் லிமிட், இந்த குரூப்ல சொன்ன லிமிட்டுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. பட் யூஏ என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இதுக்கு மேலே எங்களால் இருக்க முடியாது, பிகாஸ் இன் ஆர்டர் டு மெயின்டைனிங் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வி நீட் டு இன்க்ரீஸ் அவர் ப்ரொடக்ஷன் டபுள் டைம். ஓகே, இரட்டை மடங்காக உற்பத்தி பண்ணணும்னு நினைச்சாங்க. ஒப்பேக் குரூப்ல இருந்து அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி யூஏ என்ன பண்ணாங்கன்னா, தே ஹேவ் பீன் எக்ஸிடட் ஃப்ரம் திஸ் ஒப்பேக் குரூப். ஒப்பேக்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா. இன் திஸ் இயர் 2026 மே மந்த். ஓகேங்களா. அப்ப இப்போ இருக்கிற மெம்பர்ஸ் டோட்டலி ஹவு மெனி மெம்பர்ஸ் அப்படின்னா, டோட்டலி தேர் ஆர் 11 மெம்பர்ஸ் ஆர் தேர். இதுக்கு ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லி தேர் ஆர் 5 கண்ட்ரிஸ் ஆர் தேர். ஹூ ஆர் தோஸ் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் சவுத் அமெரிக்கா இட்ஸ் வெனிசுலா, அண்ட் தென் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் சவுதி, ஈரான், ஈராக், அண்ட் தென் குவைத். எப்படி யுனைடெட் நேஷன்ஸுக்கு P5, தட் இஸ் தே ஆர் த மெயின் பவர் கண்ட்ரிஸ், ஈவன் தோ ஆல் த கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் யூஎன், அந்த 5 கண்ட்ரிக்கு மட்டும் தான் இந்த P5 கண்ட்ரிஸ்க்கு மட்டும் தான் பவர்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே தீஸ் ஆர் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். வெனிசுலா, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், அண்ட் தென் குவைத், இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி தே ஹேவ் த மோர் பவர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர் ஆர் அதர் குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் த எக்ஸிட் ஆஃப் த யூஏ நவ் தேர் ஆர் டோட்டலி 11 மெம்பர்ஸ். அது 11 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இந்த 11 பேர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பேக்கோட குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் ரீசென்ட்லி தே ஹேவ் ஃபார்ம்ட் another group. பிஃபோர் த டிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க இன்னொரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, இன் ஆர்டர் டு எக்ஸ்பேண்டிங் த countries, in order to expand the group's membership and then impact of the group. இந்த குரூப்பினுடைய தாக்கம் அப்படி இந்த உறுப்பினுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக they formed another group called as OPEC plus. ஸோ OPEC plus அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து they are not the main members of the OPEC. OPECல மெம்பரா இருக்க மாட்டாங்க, பட் OPEC plusல மட்டும் தான் அவங்களால மெம்பரா இருக்க முடியும். ஓகே, ஸோ who are those countries வந்து எத்தனை நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are extra 10 countries are there. ஓகே, ஸோ OPEC நாடுகள் இல்லாம there are 10 more oil producing countries. Not all the countries can become as a member of the OPEC. Only the oil producing countries only become as a member of this group. Okay, so அப்படி யார் யாரெல்லாம் some of the important members in the OPEC plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ, பிரேசில், ரஷ்யா, ஓமன், மலேசியா, புரூனை, இவங்கெல்லாம் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் விச் ஆர் ஃபார்ம்ட் இந்த OPEC plus. ஓகேங்களா. இந்த OPEC plus அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் ஃபார்ம்ட் இந்த 2016. 2016 என்ன பண்ணாங்கன்னா OPEC plus அப்படிங்கிற ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ OPEC வேற, OPEC plus வேற. OPEC கண்ட்ரிஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ப்ரொடக்ஷனில் தே ஹேவ் த மோர் டாமினன்ஸ், தே ஹேவ் த ஆல் த கண்ட்ரோல்ஸ். ஓகேங்களா. OPEC plus அப்படிங்கிறவங்க தே ஹேவ் த சப்சிடரி குரூப். இந்த OPEC உடைய ஒரு துணை பிரிவு அதில் தான் இருப்பாங்க. OPEC plus உடைய மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது டோட்டலி 10 மெம்பர்ஸ் அதர். OPEC குரூப்ல 11 பேர். ஓகேங்களா. ஸோ டோட்டலி OPEC plus அண்ட் OPEC plus உடைய டோட்டல் மெம்பர்ஷிப் இப்போ ஆஃப்டர் திஸ் யூஏ எக்ஸிட்டுக்கு அப்புறம் எத்தனை பேர் அப்படின்னு there are totally 21 countries are there. ஓகேங்களா. ஸோ வெதர் இந்தியா இஸ் a member or not. ஓகேங்களா. ஸோ கொஷின்ஸ் இப்போ கமிங் டு த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, கொஷின்ஸ் அப்படிங்கிறது எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, OPEC குரூப் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க கேட்பாங்க. 1960. And then the famous Baghdad conference, which is related to the which of the following world group அப்படின்னு கேட்பாங்க. யுனைடெட் நேஷன்ஸ், WHO, ILO, OPEC இந்த மாதிரி கொடுப்பாங்க. அங்க OPEC. ஓகேங்களா. அந்த OPEC உடைய ஹெட் குவார்டர்ஸ் பேஸ் பண்ணி, ஓகேங்களா, ஸ்டாட்டிக்கா கேட்கணும்னா OPEC உடைய ஹெட் குவார்டர்ஸ் வியன்னா இன் ஆஸ்ட்ரியா. ஓகேங்களா. who are the founding members of the OPEC அப்படின்னு கேட்கலாம். they may even give us the wrong countries and choose us to make us to choose the correct countries. ஓகே, ஸோ மொத்தம் 5 நாடுகள், தட் இஸ் வெனிசுலா, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், and then பாத்தீங்கன்னா வந்து குவைத். ஓகேங்களா. அந்த OPEC plus எப்போ ஃபார்ம் பண்ணான்னு கேட்பாங்க. 2016. ரஷ்யா மாதிரியான கண்ட்ரிஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பிகாஸ் ரஷ்யா இஸ் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் அப்படிங்கிறனால ரஷ்யா இஸ் மெம்பர் ஆஃப் OPEC அப்படின்னு கேட்பாங்க. ரஷ்யா இஸ் நாட் மெம்பர் ஆஃப் OPEC, ரஷ்யா இஸ் மெம்பர் ஆஃப் த OPEC plus. ஓகேங்களா. அந்த ஃபைனலி இந்தியா இஸ் a member or not அப்படின்னு கேட்பாங்க. இந்தியா இஸ் டெஃபினெட்லி நாட் a member of the both OPEC and OPEC plus. ரெண்டுலையுமே மெம்பர் கிடையாது. ஓகேங்களா. ஓகே, ஸோ here the video has been ended now. ஓகேங்களா. ஸோ இது மாதிரியான interesting information related questions வேணும் அப்படின்னா kindly comment in our comment section. We will try to make the video of your comments. Okay, so thank you to all.